Hi friends, welcome to gardendiary. Succulents வந்து எப்படிலாம் propagate பண்ணலாம், லீஃப் மூலமாக propagate பண்ணலாம், ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலமாக propagate பண்ணலாம், பேபியை ஆஃப்செட் பண்ணியும் propagate பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ எப்படி ஸ்டெம் கட்டிங் மூலமாக propagate பண்ணலாம், கட் பண்ணதுமே எந்த டைமில் பாட் பண்ணணும், தென் எப்போது நம்ம வாட்டரிங் கொடுக்கணும், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்ரு பண்ணணும், தென் ரூட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட்டோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும், உங்கள் வீட்டு சக்குலண்ட்டை எப்படி ப்ராப்பகேட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலான்னு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெம் கட்டிங்ஸ்க்கு நம்ம வந்து நல்ல ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணணும். அந்த பிளான்ட்டில் நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்டெம்மை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போது நான் எடுத்துகிட்ருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சேர்ந்த வகையாக தான் நான் பார்த்து எடுக்கிறேன். ஏன்னா சீடம்லேருந்து எடுக்கிறேன், கிரெப்டோவேரியாலேருந்து எடுக்கிறேன், ஈச்வரியல்லேருந்து எடுக்கிறேன். ஸோ எதுக்கு நான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சக்குலன்ஸை வந்து நான் எடுக்கிறேன்னா எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறதுக்காக நான் வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் எல்லா ஸ்பெஷீஸோட கட்டிங்ஸை நான் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இந்த ப்ராசஸில் ஒவ்வொரு வெரைட்டிஸ் பொறுத்து நமக்கு ஸ்லோ ப்ராசஸ் ஆகும். ஸோ அதுவும் என்ன ஏதுங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு வெரைட்டிஸ் பொறுத்து நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷீஸ்லேருந்து நான் கட்டிங்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது இந்த ப்ராப்பகேஷன்ஸ்க்கு வந்து நான் சூஸ் பண்ணுற சாயில் மிக்ஸ் வந்து கோகோபீட். நான் மோஸ்ட்லி எல்லா ப்ராப்பகேஷன் லீஃபாக இருக்கட்டும் இல்லை ஸ்டெம்மாக இருக்கட்டும் எந்த ப்ராப்பகேஷனாக இருந்தாலும் நான் சூஸ் பண்ணுற சாயில் மிக்ஸ் வந்து கோகோபீட் மிக்ஸ் தான். அதாவது 2 parts ஆஃப் கோகோபீட், 1 part ஆஃப் பெர்லைட் அண்ட் 1 part ஆஃப் கம்போஸ்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து சீட்லிங் ட்ரேஸில் தான் இந்த சாயில் மிக்ஸ்லாம் ஃபில் பண்ணி இந்த எடுத்து வச்ச கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இப்போ பாட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து டே 1ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து 2 days வெயிட் பண்ணணும். அந்த கட் பண்ண போர்ஷன் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸில் பாட் பண்ணணும். கோகோபீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ராப்பகேஷனுக்கு. கோகோபீட்டில் எந்த வித நியூட்ரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம கம்போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் நம்ம வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கோகோபீட் வந்து எதுக்காக மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இது வந்து மாய்ஸ்சர் லெவலை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும், நல்லா அந்த ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கும். ஸோ நம்ம ப்ராப்பகேட் பண்ணுற பிளான்ட்டுக்கு வந்து புதுசாக நம்ம ப்ராப்பகேட் பண்ணுறோம், அதாவது ரூட்ஸ் இல்லாமல் டெவலப் பண்ணுறோம். அதுக்காக நமக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் லெவல் தேவைப்படுது. இதுக்காக நம்ம கோகோபீட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோகோபீட்னால ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரூட் இல்லாத ஒரு கட்டிங்காக இருக்கட்டும் இல்லை பேபியாக இருக்கட்டும், ரூட்ஸை ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்கு கோகோபீட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. அண்ட் பெர்லைட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, பெர்லைட் வந்து நீங்கள் வாட்ரு கொடுக்கும்பொழுது சீக்கிரமாக ட்ரெயின் அவுட் ஆகிடும். நீங்கள் ஈரப்பதம் நமக்கு வேணும், இருந்தாலும் தண்ணியை தேங்க வைக்கக்கூடாது. தேங்கி இருந்தாலும் அதுவுமே பேபிஸ்க்கு வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு இஷ்யூவாகிடும். ஸோ நம்ம வந்து அந்த கொடுக்கக்கூடிய வாட்டர் வந்து சீக்கிரமாக ட்ரெயின் அவுட் ஆகிறதுக்கு பெர்லைட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா கட்டிங்ஸுமே பாட் பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து நல்ல ஒரு பிரைட் ஏரியா லொக்கேஷனில் நான் வந்து வைக்கிறேன். அதாவது பார்ஷியல் ஷேட் இருக்கும், சன்லைட் டைரெக்டாக ஃபால் ஆகாது. மார்னிங் சன்லைட் ஒரு 1/2 hour வந்து இந்த இடத்துல வந்து விழுகும். அந்த மாதிரி பிளேசஸில் இந்த பேபிஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாமே பேபிஸ், இதுக்கு ரூட்ஸ் இல்லை. ப்ராப்பகேஷன் ப்ராசஸில் வந்து நம்ம டைரெக்ட் சன்லைட் இதுக்கு கொடுக்கக்கூடாது, பிரைட் லொக்கேஷனில் நம்ம வைக்கணும்.
1 வீக் கழிச்சு ஃபஸ்ட்டு வாட்டரிங் வந்து இந்த பேபிஸ் எல்லாத்துக்குமே நான் கொடுக்குறேன். இப்போது இந்த வாட்டரிங் கொடுக்குற வரைக்கும் நான் எதுவுமே இதுக்கு கொடுக்கல. ஜஸ்ட்டு பார்ஷியல் ஷேட் ஏரியாவில் நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டரிங் இந்த பேபிஸ் எல்லாத்துக்குமே நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ 1 வீக் கழித்து தான் வாட்டரிங் கொடுக்கணும். அந்த வாட்டரிங் கொடுக்கும்போது நல்லா கொடுங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் அந்த லீஃபில் ஸ்ப்ரே பண்ணாத மாதிரி கொஞ்சம் சாயிலே இருக்கிற மாதிரி கொடுங்க. இருந்தாலும் குட்டி பேபிஸுங்கிறனால சீட்லிங் ட்ரேயில் வைக்கும்பொழுது சம்டைம்ஸ் அந்த லீஃப் மேலே நம்ம வாட்டரிங் கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஸோ பெஸ்ட்டு டைம் நீங்கள் மார்னிங் டைமில் வாட்டரிங் கொடுங்க. இன்கேஸ் அந்த லீஃபில் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு சன்ரைஸில் கொஞ்சம் ரேஸ் ஆக இந்த வாட்டர் எல்லாமே சீக்கிரமாக ஏர் சர்க்குலேஷன்லேயோ இல்லை அந்த டே டைமில் சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகும். ஸோ எந்தவித ரிஸ்க் இருக்காது. தென் எப்போல்லாம் இந்த சாயில் மிக்ஸ் வந்து ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் கொடுக்கலாம். நான் இருக்கிற பிளேஸ் வந்து கொஞ்சம் கோல்டான ஏரியா தான். லைக் ரொம்ப சன்னியாக இருக்காது. இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் 3 days எடுக்கும் இந்த சாயிலாம் வந்து ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ 3 days ஒன்ஸ் வந்து நான் வாட்டரிங் கொடுத்துட்ருந்தேன். அதாவது வீக்லி ட்வைஸ் வாட்டர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சீட்லிங் ட்ரேங்கிறனால இதோட சாயில் மிக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக வாட்டர் வந்து ட்ரை ஆகிடும். அந்த டைமில் நம்ம வாட்டர் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் வாட்டர் கொடுக்கும் பொழுது இந்த சாயில் மிக்ஸ் வந்து ட்ரையாக இருக்கணும். அதுதான் மெயின் தம்ப் ரூல். ட்ரை ஆச்சுன்னா உடனே இங்கே வாட்டர் கொடுங்க. பட் மாய்ஸ்சர் லெவல் மெயின்டைன் பண்ணணும். அதனால் ட்ரை ஆனதும் உடனே நீங்கள் வாட்டர் கொடுக்குறது நல்லது. ஃபைவ் வீக்ஸ் கழித்து எப்படி ரூட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி எடுக்கும்போதே அழகாக ரூட் பவுண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வருதுனாலே ரூட் பவுண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொன்றா எடுத்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் எடுத்துகிட்ருக்கிற பிளான்ட்டோட நேம் வந்து சீடம் கோல்டன். ரொம்ப அழகான பிளான்ட், எனக்கு ஃபேவரட்டான பிளான்ட். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரூட் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. இது 5 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்த அப்டேட்ஸ். இந்த 5 வீக்ஸ் கேப்ஸில் வந்து நான் ரெகுலராக வாட்டரிங் கொடுத்துட்ருந்தேன். சாயிலை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விடலை. லைட்டாக ட்ரை ஆன உடனே நான் வாட்டர் கொடுத்துட்ருந்தேன். அண்ட் இப்போ வந்து நான் வந்து சாயில் மிக்ஸ்க்கு நான் மாற்றுறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் இது வந்து கோகோபீட் மிக்ஸில் தான் இருந்துச்சு. கோகோபீட் வந்து எந்தவித நியூட்ரியன்ஸ் இல்லை, பட் நமக்கு ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு ரூட் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம சாயில் மிக்ஸ்க்கு வந்து ரீபாட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான். பட் நான் ஏன் சாயில் மிக்ஸ்க்கு மூவ் பண்ணுறேன்னா, சாயில் மிக்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கோகோபீட்டை காட்டிலும் சாயில் மிக்ஸில் இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து நல்லாவே வளருது. ரீபாட் பண்ணினதுக்கப்புறம் சன்லைட்டில் கொஞ்சம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். அதாவது 3 hours மார்னிங் சன்லைட் விழுகிற இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் பிளான்ட்ஸையும் நான் எடுத்து வைக்கிறேன். இந்த பிளான்ட்டோட நேம் வந்து கோஸ்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க, சீடம் கோஸ்ட். இதுவுமே ரொம்ப அழகான பிளான்ட். இதோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஏயோனியம் வெரைட்டிஸ் மட்டும்தான் இன்னும் ரூட்ஸே டெவலப்பே ஆகலை. ஸோ அதே சீட்லிங்ஸ்லேயே நான் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். அதை மட்டும் நான் ரீபாட் பண்ணல. மற்ற எல்லா வெரைட்டிஸுமே நான் வந்து ரீபாட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வெரைட்டிஸில் கம்பேர் பண்ணும்பொழுது ஏயோனியமுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ப்ராபகேஷன் ப்ராசஸ். மற்ற எல்லாருமே வந்து ஈக்குவலாக ப்ராபகேட் ஆகிருக்கு. ஸோ
ஸோ இதுவுமே நல்லா க்ரோ ஆகிருக்கு, நல்ல வேரெல்லாம் அழகாக டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கோகோ பீட்டில் நீங்கள் வைக்கும் பொழுது ரூட் சீக்கிரமாக டெவலப் ஆகும், நல்லா அழகாக ரூட் பவுண்டோட அழகாக ஹெல்த்தியாக டெவலப் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம கோகோ பீட் மிக்ஸில் தான் ப்ராப்பகேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரூட் அழகாக டெவலப் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளான்ட்டாக உருவானதுக்கப்புறம் இதை வந்து சாயில் மிக்ஸ்க்கு நான் மூவ் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் நான் ரீசெண்டாக தான் சொல்லியிருக்கேன். லைக் சாயில் மிக்ஸில் கொஞ்சம் க்ரோத் வந்து ஸ்பீடாக இருக்குது கம்பேர்ட் டு கோகோ பிட் மிக்ஸ். இந்த மாதிரி எல்லா பிளான்ட்டையுமே நான் சாயில் மிக்ஸ்க்கு மூவ் பண்ணிவிட்டு மார்னிங் சன்லைட் 3 ஹார்ஸ் கிடைக்கக்கூடிய பிளேஸஸில் வந்து நான் இப்போ மூவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 ஹவர்ஸ் வந்து போதாது, ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி பேபிஸாக இருக்கிறனால இப்போதைக்கு இந்த 3 ஹவர்ஸ் மார்னிங் சன்லைட் போதும். கொஞ்ச நாள் கழித்து ஓரளவுக்கு க்ரோத் ஆனதுக்கப்புறம் லைக் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து கொஞ்சம் சன்லைட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சன்லைட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதோட கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெம் கட்டிங் ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ராப்பகேஷன்னாலே ஸ்டெம் கட்டிங் தான். நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்லேயே வந்து நீங்கள் ஒரு பிளான்ட்டாக உருவாக்கிடலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற சக்குலன்ஸை எதுவாக இருக்கட்டும், எந்த வெரைட்டிஸாக இருக்கட்டும், நீங்களும் இந்த மாதிரி நல்ல அழகான ஹெல்த்தியான ஒரு கட்டிங்ஸை எடுத்து ப்ராப்பகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சேனல். பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.